ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு KL to US சேனல். மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, முதல்ல வந்து ஜோசப் விஜய் எனும் நான் அத பத்தி சொன்னோனே அப்படியே இந்த அந்த ஹாலே, அந்த ஸ்டேடியம் அது ஆமா, உள்ள ஸ்டேடியமே அப்படியே என்ன சொல்லுவீங்க, அப்படியே கரகோஷமா எக்கோ பயங்கரமா சத்தம், அப்படி ஒரு சத்தம். அது ஒரு கூஸ் பம் மொமெண்ட். எனக்குலாம் அப்படி கூஸ் பம். நான்லாம் அப்படி கத்திட்ட வீட்டுல. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த மொமெண்ட்? மோஸ்ட் வெயிட்டட் மொமெண்ட். மெய்சில் இருக்கிற மொமெண்டா தான் இருந்தது எனக்கும். அப்படி பார்த்த உடனே எவ்வளவு கஷ்டப்பட்டு இத்தனை நாளுக்கு அப்புறம் அந்த அவர் வந்து அப்படி போல்டா அப்படி பேசினார் பாருங்க. ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு சொன்னப்பே அதுவும் ஒண்ணு நோட் பண்ணீங்களா இல்லையா? அவர் வந்து பார்த்து படிக்கல தெரியுமா? அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேசும்போது அவர் பார்த்து படிக்கவே இல்லை. பதவி பிரமாணம், அப்புறம் ரகசிய பிரமாணம், அது மட்டும் வந்து பார்த்து படிச்சாரு. அங்கேயே பயங்கர இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு எல்லாருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இருந்த கல்ச்சரை அப்படியே டோட்டலா மாத்தி ஒரு யங் டைனமிக்கா கொண்டு வந்திருப்பாங்க அந்த அப்பியரன்ஸ்ல. என்ன பத்தி சொல்றீங்க? ட்ரெஸ் கோட் சொல்றீங்களா? அதையும் தான் பல பேர் வந்து கேள்வி வைக்கிறாங்களே. எனக்கு விவரம் தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நான் வந்து வெள்ளை வேஷ்டி, இந்த கதர் வேஷ்டி, கதர் சட்டை, அதை தான் நான் பாத்திருக்கேன். நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? பாசிட்டிவா பாக்குறீங்களா, நெகட்டிவா பாக்குறீங்களா? வெரி வெரி பாசிட்டிவ். அது வந்து என்னன்னா, அது ஒரு ஹை இம்ப்ரெஷன் கொடுக்கும் வெளியில. மற்ற ஸ்டேட்டுக்கு, ஈவன் அதர் கண்ட்ரி கூட என்ன பண்ணும், பயங்கர ஒரு ப்ரொஃபஷனல் லுக், அப்படியே பிசினஸ் லுக். அப்ப அதுதான் கார்பரேட்டும் தேவைப்படும். அப்படியே பயங்கரமா ஒரு பிசினஸ் அட்டையரோட வந்து, அது மட்டும் இல்ல, அடுத்த நாளும் ரெண்டாவது நாளும் அப்படிதான் கண்டினியூ ஆகுது அது. அதெல்லாம் பல பேர் வந்து அதை வந்து நெகட்டிவா வந்து கொண்டு பண்ணாங்க. நானும் பாக்குறேன், விஜய் நின்னா குத்தம், உட்காந்தா குத்தம், படுத்தா குத்தம், சிரிச்சா குத்தம், சிரிக்கலன்னா குத்தம். என்னமோ இந்த உலகத்துல உள்ளவங்க எல்லாம் விஜய்க்கு வந்து மாமியார் மாதிரியும், அவரு என்ன செஞ்சாலும் அதை அப்படியே கண்கொத்தி பாம்பா பார்த்து அதை எப்படி நம்ம குறை சொல்லலாம், இது மாமியார்கள் மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து அந்த ட்ரெஸ் கோட் வந்து உண்மையிலேயே பாக்குறதுக்கே வாவ், அந்த ஃபீலிங்ஸ் தான் எனக்கு கொடுத்துச்சு. அப்படிதான் இது அது வந்து வெளியிலயும் வந்து அப்படிதான் பயங்கர இம்ப்ரெசிவா தான் இருக்கு. ஆக்சுவலி அவர் செஞ்சது வந்து அதை வந்து வரவேற்கணும். நம்ம இப்ப என்ன பொலிட்டிக்கல், தமிழ்நாடு பொலிட்டிக்கல் அப்படின்னாலே உடனே என்ன பண்ணுவாங்க, வேஷ்டி சட்டை, வெள்ளை, ஒயிட் அண்ட் ஒயிட், அதை தான் பார்த்துருப்பாங்க. அந்த கல்ச்சரை சேஞ்ச் பண்ணி யங் லுக்கா கொடுக்குது. ஸோ இது நம்ம வந்து ஒரு ரோல் மாடலா இருக்க போறோம். தமிழ்நாடு அரசியலே ஏன்னா பயங்கர புரட்சி, அப்புறம் ஒரு யங் லீடர். மாற்றம் வேணும். மாற்றமே உடையில கட்டி ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த அப்புறம் செகண்ட் வந்து சோசியல் மீடியால வந்து பரபரப்பா போற விஷயம் வந்து இந்த தமிழ் தாய் வாழ்த்து. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழ் தாய் வாழ்த்து இது வந்து ஒரு ஆளுநர் இன்வால்வ் பண்ண ஈவெண்ட். ஆளுநர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து இன்வால்வ் பண்ண ஈவெண்ட். அதனால வந்து அது தமிழ் நாட்டுல உள்ள ஈவெண்ட் எல்லாமே தமிழ் தாய் வாழ்த்து பாடி தான் ஆரம்பிப்பாங்க. ஆக்சுவலி இதுல வந்து ஒரு பாயிண்டா தப்பு சொல்லவே இல்லை. ஈவன் இது நடந்திருக்கு, ஈவன் இதுல கூட நடந்திருக்கு. ஆனா இப்ப கொண்டு தான் ஒரு சட்டமா கொண்டு வந்திருக்காங்க. அதனால அது வந்து ஒரு பாயிண்டா பேசுறது எனக்கு இன்னும் அது மீனிங்லெஸ்ஸா இருக்கு, அர்த்தமே இல்லை. ஓகே, எனக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு வந்து இதை பத்தி ரொம்ப எல்லாம் காமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா நான் வந்து இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. இப்ப வந்து என்னோட நாட்டுல வந்து எப்படி நாங்கெல்லாம் வந்து பண்ணோம்னா, எப்போதுமே பயாலஜிக்கலி நான் திங்க் பண்ணி சொன்னேன்னா, என்னைக்குமே யூ மஸ்ட் புட் இந்தியா ஃபர்ஸ்ட், யோர் கண்ட்ரி ஃபர்ஸ்ட், தென் கம் ஸ்டேட். சோ இப்ப நாங்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் எங்களோட கண்ட்ரி பேஸ் பண்ணி ஒரு பாடலை பாடிட்டு நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட், அப்படிதான் வரும். ஆனா தமிழ் தாய் வாழ்த்துன்றது வந்து அது வந்து எப்படின்னு எனக்கு தெரியல. அது சோ அதனால வந்து ஐ டோன்ட் நோ வாட் டு சே, பட் ஆல்வேஸ் புட் கண்ட்ரி ஃபர்ஸ்ட், இந்தியா ஃபர்ஸ்ட், தென் ஒன்லி ஸ்டேட்னு சொல்லுவாங்க. ஆமா, என்னோட ஒப்பீனியன் அதுதான். ஏன்னா ஈவன் நீங்க சொன்ன மாதிரி மலேசியாவில் அப்படிதான் இருக்கு. அதே மாதிரி இந்தியாவிலையும் வந்து நம்ம கண்ட்ரி ஃபர்ஸ்ட் வந்து கண்ட்ரி பண்ணிட்டு அது வந்து இந்த ஈவெண்ட் வந்து இன்வால்வ் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஆளுநர் இன்வால்வ் பண்ணியிருக்கனால அது இல்லை, என்ன தமிழ்நாட்டுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவ்னா அதை பாடிட்டு அப்புறம் அடுத்து போகலாம். அதுதான் என்னோட கருத்தம். ஓகே, தென் அப்புறம் வந்து இன்னொன்று வந்து என்னைய வந்து ஒரு கவர்ந்த ஒரு விஷயம் வந்து, கவர்ந்த விஷயம்னு சொல்றத பதிலாக வந்து கொஞ்சம் வித்தியாசமா எனக்கு வந்து பார்த்தது வந்து ராஜ்மோகன் வந்து அவரு இது பண்ணும்போது, ஸ்வேரிங் பண்ணும்போது காட்ன்னு சொன்னோன்னே, கடவுள் அப்படின்னு சொல்லும் போது விஜய் அவரை பார்த்து காமிச்சு அப்புறம் வந்து சொன்னாரு. அது வந்து கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் இமோஷனலா இருந்துச்சு. அப்புறம் வந்து செங்கோட்டையன் பதவி இருக்கிறப்பையும் எழுந்து நின்னுட்டாரு விஜய். வந்து அவர் பதவி எடுத்து முடிக்கிற வரைக்கும் எழுந்து நின்னாரு. அதுவும் ரொம்ப நெகிழ்வா, பயங்கர ரெஸ்பெக்டா நெகிழ்வா இருந்தது.
தென் முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அந்த ஃபர்ஸ்ட் 3 சைன், இந்த ஃபர்ஸ்ட் 3 சைன் அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் சைன் வந்து அந்த 200 யூனிட் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி households up to 500 யூனிட்ஸ்க்கு. ஓகே, then the second one is new petrol force, அதாவது women's security, safety and security. சிங்கப்பெண் அதிரடி படை இயக்கம்னு அது ஒண்ணு ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் மூணாவது இந்த petrol force for drug free society. ட்ரக் அது ரெண்டுமே வரவேற்கத்தக்கது. ஏன்னா அதுதான் மெயினா ஹைலைட் பண்ணாங்க அவங்களோட அஜெண்டாவிலையும் என்னன்னா அதுதான் கம்ப்ளைண்டும் வந்தது. இப்ப இருக்கிற அரசாங்கத்தை எதிர்த்து அதுதான் இருந்த அரசாங்கத்தை எதிர்த்து அதுதான் கம்ப்ளைண்ட் வந்தது. அதனால அதுக்கு முன்னுரிமை கொடுத்து ஃபர்ஸ்ட் 2 ஸ்கீமை பண்ணது ரொம்பவே வரவேற்கத்தக்கது. ஸோ இதுதான் 3 சைன் அவர் பண்ணது. பதவி ஏற்றதுக்கு அப்புறம் சைன் பண்ணது. அப்புறம் இந்த ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப நெகிழ்வா ரொம்ப ஹாப்பியா நல்லா முடிஞ்சு. ஆனா இந்த ஃபங்க்ஷனை பொறுத்து எனக்கு ஒரே ஒரு குறை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்னன்னா, நிறைய விஷயம் இந்த சோசியல் மீடியால ஈவன் இந்த நியூஸ்ல பார்க்கும்போது கூட ரொம்ப த்ரிஷாவை ஃபோக்கஸ் பண்ணி போட்ட விதமோ, அப்புறம் த்ரிஷா அழுந்தாங்க மீன்ஸ் லைக் அவரு பதவி எடுக்கும் போது நீங்க சொல்லுங்க, என்னது நெகிழ்ச்சியாவனாங்களா? நெகிழ்வானது அந்த இமோஷன் அவரது உடனே அவரையும் த்ரிஷாவையும் சேர்த்து வச்சு பேசுறது எனக்கு என்னமோ இந்த உலகத்துல உள்ள எல்லா தமிழ் பெண்களும் அந்த மொமெண்ட்ல கண் கலங்கத்தான் செஞ்சாங்க. ரொம்ப ஆனந்த கண்ணீர் விட்டாங்க. சோ அவங்க எல்லாத்துக்குமே சிஎம் சாரோட அஃபேர் இருக்குன்னு சொல்லிட முடியுமா? எனக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கல. அப்ப இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தயவு செஞ்சு என்கரேஜ் பண்ணாதீங்க. அன்னெசரியா இந்த மாதிரி அஃபேர விஷயத்த நோக்கி பேசுறது, இந்த அஃபேர என்கரேஜ் பண்ணி பேசுறது இந்த சோசியல் மீடியால, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா அவருக்கும் 2 பிள்ளைங்க இருக்கு. அந்த பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பசங்களுக்கு எப்படி ஹர்ட்டிங்கா இருக்கும்ட்டுனே ஒரு பசங்களா, அதாவது ஒரு மகளா, என் அப்பாவுக்கு ஒரு மகளா, என் அம்மாக்கு ஒரு மகளா என்னால உணர முடியும் கண்டிப்பா. ஏன்னா அந்த பசங்களுக்கு அதை எது கெட்டது நல்லதுன்னு எடுத்து பார்த்து திங்க் பண்ண தெரியாது. சோ தயவு செஞ்சு அந்த மாதிரி செய்யாதீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்ல வேண்டிய விஷயமும், இந்த நிறைய சோசியல் மீடியால இன்னமும் அந்த செய்திகளும் சரி, ஹோஸ்டும் சரி, விஜய் இன்னும் அட்ரஸ் பண்ற விஷயமும் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஒரு பப்ளிக் ஃபாரம்ல நீங்க உங்களோட சிஎம் பத்தி பேசும்போது, இவன்தோ அவர் ஒரு எக்ஸ் ஆக்டரா இருந்தாலும், நீங்க அவங்களோட ஃபேனா இருந்தாலும், நீங்க அவங்களோட சொந்த அண்ணன் அம்மா அப்பாவா இருந்தாலும் இந்த மாதிரி பப்ளிக் ஃபாரம்ல பேசும்போது அவருக்குன்னு ஒரு அடையாளம் அட்ரஸ் பண்றதுக்குன்ற ஒரு வழிமுறை இருக்கு. மாண்புமிகு சிஎம் முதலமைச்சர் சிஎம் விஜய் அப்படின்னு சொல்லி பழகுங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு சின்ன அட்வைஸ். அது முடிஞ்சிட்டு என்ன பண்ணாரு, இதை முடிஞ்சதுக்கு அப்புறம் நேரா நம்ம தலைமை செயலகம் போயிட்டு அங்க காவல்துறை மரியாதை எடுத்துட்டு உள்ள போய் அந்த சேர்ல உட்கார தரணும். அதுவும் ரொம்ப அப்படி நின்று அப்படியே நிதானமா அப்படியே உட்கார்ந்தது. அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த நேரத்துல அவர் மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்கும், அப்பா இந்த சேருக்கு தானடா இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ பேச்சு எல்லாம் பண்ணி அதுவும் கடைசியில சாதிச்சிட்ட அப்படின்ற ஒரு இது. அப்புறம் அதை முடிச்சுட்டு பெரியார் திடலுக்கு போய் பெரியார் வணக்கம் வச்சது அதுவா இருக்கட்டும். அதுவே ரொம்ப மெச்சூரிட்டி இருக்கு. இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இவர் நடிகர்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க ஒழிஞ்சு அவருக்குள்ள என்னது அது அனுபவம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள நான் இதுவரைக்கும் நான் பார்க்கலன்னா, மற்றவங்கள்ட்ட பார்க்கலன்னா 50 வருஷம் 60 வருஷம் அரசியல மூத்த அனுபவம் உள்ளவங்கள அதை செய்யல மறக்கிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஈவன் இந்த செகண்ட் டே சட்டசபையை முடிச்சுட்டு என்னன்னா, அவர் மற்ற கட்சி மூத்த தலைவர்கள், அந்த கட்சி மத்த கட்சி ஃபார்மர் சிஎம் ஸ்டாலின் பார்த்திருக்காரு. அப்புறம் அன்புமணி ராமதாஸ், அப்புறம் சீமான், வைகோ. ஸோ அவங்க எல்லாம் ஈவன் சீமானுக்குள்ள 0 அவர் சட்டசபையிலே வரல. பட் இருந்தாலும் அது ஒரு எதிர்கட்சி தலைவரா இருக்கிறதுனால அதை போய் பார்த்தது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கது. அது இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி நடந்திருக்கான்னு எனக்கும் தெரியல. சொன்னாங்க அண்ணா பீரியட்ல வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஒருத்தரை தான் போய் பார்த்திருக்காரு. அவர் ஃபார்மர் முதல்வரை போய் பார்த்தாரு அப்படின்ட்டு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் அந்த எலெக்ஷனுக்கு முன் 2 பேருக்கு போட்டி, ஒன்னு திவிக இன்னொரு டிஎம்கேன்னு சொன்ன சிஎம் இப்ப சிஎம்ஆ ஆனது, சொன்ன விஜய் இப்ப சிஎம்ஆ ஆனதுக்கு அப்புறம் போய் அவங்க எல்லாம் இவங்க யாருமே அவரோட ஃபங்க்ஷனுக்கு வரவே இல்லை தெரியுமா, அந்த செரிமனிக்கு வரவே இல்லை. ஆனா
அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் இவங்க எல்லாத்தையுமே போய் பர்சனலா அவங்களோட ரெசிடென்ஸ்ல போய் மீட் பண்ணது வந்து நிஜமா சொல்லணும்னா அப்படியே ஒசந்துட்டாரு வயசுல சின்னவதா இருந்தாலும் குணத்துல வந்து பயங்கரமா ஒசந்துட்டாரு சொன்ன இந்த 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 மாதிரி ஒரு அந்த வளர்ப்பு அப்படி சொல்லுவாங்க. இந்த கிரெடிட்லாம் வந்து அந்த பேரண்ட்ஸ்க்கு அவரோட பேரண்ட்ஸ்க்கு தான் போடும். இதே மாதிரி இன்னொன்னு சொன்னா அது வந்து என்னன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு பார்வை எப்படின்னு பார்த்தா நம்ம சட்டசபை உள்ள போறோமா அரசியல் அங்க விவாதிக்கிறோமா அங்க டிஃப்ரெண்ட் அங்க வந்து எதிரி அது எதிர்கட்சி பட் ஆனா வெளியில ஒரு ஹியூமனா ஒரு மனித நேயத்தோட அவங்களையும் பழகிறது வந்து என்னன்னா ரொம்ப அபூர்வம். இந்த மாதிரி நம்ம பார்க்க முடியாது. அரசியல்னாலே அவங்களுக்கு அவங்கள வந்து கேவலமா பேசுறது எனிமி ஃபார் எவர் மாதிரி தான் ட்ரீட் பண்றாங்க. அந்த பேசுறதும் வந்து அப்படிதான் பேசுறாங்க. சோ அதை தவிர்க்க வெரி ஹெல்த்தியான அப்ரோச். இதுவே வந்து ஒரு ரோல் மாடலா இருக்கும் மத்த வர அரசியல்வாதிகளுக்கோ இல்ல அதர் ஸ்டேட்ல வரவங்களுக்கோ அதுவே ஒரு ரோல் மாடல் இருக்கும். ஏன் ஒய்நாட் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு தான் தோணும். அது வந்து ரொம்ப ரொம்ப வரவேற்கிறதா இருக்கு நமக்கு. அதான் நான் சொன்னபடி தான். ஏன்னா நன் ஆஃப் தெம் அவரோட ஃபங்க்ஷனுக்கு ஷோ அப் பண்ணல அப்படின்ட்டு தான் நான் சொன்னேன். ஸோ எல்லாத்தையும் போய் அவரு விசிட் பண்ணாரு. ஈவன் முக ஸ்டாலின் அவர்களும் சரி, ஸ்டாலின் அங்கிளும் சரி, சீமானும் சரி, மத்த வைகோ அவரு இவங்க எல்லாருமே அவரை ரிசீவ் பண்ண விதமும் வந்து ரொம்ப ஹெல்த்தியா தான் இருந்துச்சு. ஈவன் அவர் கையை பிடிச்சி உள்ளுக்கு கூட்டிட்டு போனது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப வந்து வெல்கமிங்கா தான் இருந்துச்சு. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இவங்களுக்காக வந்து இந்த சோசியல் மீடியால வந்து அடிச்சுக்கிட்டாங்க தெரியுமா. சோ இவங்களுக்கும் வந்து ஒரு எடுத்துக்காட்டு. ஓகே, தலைவர்களே வந்து இப்படி ஒத்துமையா இருக்கும் போது நம்மளும் வந்து அந்த மாதிரி இந்த காரி துப்பிக்கிட்டு சோசியல் மீடியால ஒருத்தரை திட்டிக்கிட்டு நோபடி இஸ் ஃபாரெவர் எனிமி. பொலிட்டிக்ஸ்ல கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனா வந்து அவங்க எல்லாமே ஒரு ஹியூமன் பீயிங் தான். ஆமா, சக மனிதரை வந்து ஈக்குவலா நம்ம ட்ரீட் பண்ணோம். ஈவன் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு உதயநிதி ஸ்டாலின் வந்து கிஃப்ட் கொடுக்கறது வரவேற்கிறது, சீமான் வெளியில வந்து நின்று அவரை வந்து வெயிட் பண்ணி அவர் வர்றதுக்காக வந்தது. அப்புறம் அவங்க வீட்டுல வைகோ வீட்டுல கூட அவங்க ஈவன் அந்த வேலையாட்கள் அந்த பணிபுரியறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து போட்டோ எடுத்து சந்தோஷமா. அதே மாதிரி தான் அன்புமணி நம்ம வீட்லயும் அவர் வீட்லயும் அப்படிதான் அவங்க பையங்க பேரங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து பேசுறது இதெல்லாம் ரொம்ப வந்து நல்லதா இருந்தது. இத வந்து இதுல கூட சிஎம் சார் சொல்லியிருப்பாரு தெரியுமா, அந்த அவரோட ஸ்பீச்ல சொல்லியிருப்பாரு, என்ன வெறுப்பறவங்க என்ன கஷ்டப்படுத்தவங்களுக்கும் என்ன அசிங்கப்படுத்தவங்களும் என்னோட மக்கள் தான் அப்படின்னு சொன்னாரு. அத வந்து ஆக்ஷன்ல நல்லா காட்டிட்டாரு இன்னைக்கு. தென் இன்னொரு விஷயம், அதாவது எனக்கு வந்து இந்த பர்சனை வந்து சீரியஸ்லி எனக்கு இந்த பர்சனு என்னால ஏத்துக்கவே முடியல. இந்த பர்சன் வந்து அதாவது இந்த ஜேம்ஸ் வசந்த் அவர் வந்து சொன்னாரு தெரியுமா, ஆப்போசிட்டுக்கு சட்டசபையில நல்ல வேலை வந்து ஸ்டாலின் அங்கிள் தோத்தாரு. ஆமா, நான் என்ன தோத்தாருன்னா ஒரு 70 வருஷம் அனுபவம் மிக்க அரசியல் ஒருத்தர் வந்து விஜய்க்கு எதிர்பார்க்க நின்று நிக்கிறது என்னால இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியல, கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல அப்படின்னு. சோ நல்ல வேலை அந்த மாதிரி ஆளுலாம் வந்து அரசியலுக்கு வரல. பாருங்க இப்ப யாரு பெரிய மனுஷர் யாரு வந்து சின்ன மனுஷர்னு இந்த ஒரு ஆக்ஷன்லயே தெரிஞ்சிருச்சு. அவர் இன்னும் அவரை துப்பிட்டு தான் இருக்காரு. அவர் வந்து அவரு சுத்திக்கிட்டு நான் சொல்றது வந்து இந்த இன்சிடென்ட் அவர் போய் விசிட் பண்ண இன்சிடென்ட் சொல்றேன். யாரு வந்து சின்ன மனுஷத்தனமா நடந்துகிட்டா, யாரு பெரிய மனுஷனா நடந்துகிட்டாரு, இந்த விஷயம் இவங்க எல்லாரும் அவரை பாய்காட் பண்ணிட்டு யாருமே போல. ஆனா இவரு அவங்க வீட்டுக்கு போய் விசிட் பண்ணாரு. சோ அதத்தான் நான் சொல்றேன், இந்த ஜால்றாங்கெல்லாம் இவங்க இந்த மூணாவது மனுஷன் இந்த ஏக்கும் பீக்கும் வந்து பிரச்சனைனா எப்பவுமே சீனும் ஒண்ணு உள்ள வந்து புந்து இருக்கிற பிரச்சனையை இன்னும் பெருசாக்கி பிரிச்சு விட்டுரும் தெரியுமா. சோ அதுக்கு அவர் இடம் கொடுக்காம அரசியல் வேறு மனிதநேயம் வேறு, ஃப்ரெண்ட்ஷிப் வேறு, அந்த மாதிரி அரசியல் வேறு அவ்வளவு அழகா கட்டிட்டாரு. ஆமா, அரசியல்னா அது வந்து நம்ம பிசினஸ். அது மாதிரி அங்க உள்ள போனோம்னா அரசியல், இங்க வெளியில இருந்து அவர் நம்ம மனிதர் சக மனிதராக தான் ட்ரீட் பண்றோம். சோ நீங்க எல்லாமே ஈவன் நீங்களாம் வந்து ஆப்போசிட் கட்சியா இருந்தாலும் உங்களோட எல்லாத்தோட ஒரே கோல் ஒரே குறிக்கோள் வந்து மக்களுக்கு சேவை செய்யறது, மக்களுக்கு சர்வ் பண்றது. அதுதான். அதை எல்லாமே உணர்ந்துட்டா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இதை நினைக்கிறப்ப ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்னு ஒரு கேள்வி வருது. ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்க, உனக்கு வந்து முதலமைச்சர் விஜய்க்கு வந்து கேம்பெயின் பண்றப்ப என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் 10 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படின்னு, அப்புறம் எப்படி வாக்குறுதி கொடுக்குறீங்க? எனக்கு ஒரு கேள்வி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இத்தனை வருஷம் எல்லாரும் 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் அரசியல் பண்ணவங்க ஏன் அந்த கடனை பத்தி குறைக்கணும்னு கொஞ்சம் கூட யோசிக்கல? ஏன் அதுல ஒண்ணுக்குள்ள ஆக்ஷன் இல்லை? கடன் ஏறிட்டே தான் போயிருக்கு இது வரைக்கும். ஆனா மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க, இவர் வந்த உடனே கடன் எப்படி சமாளிக்க போற அந்த பேச்சே எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏன் அப்படி கடனை பத்தி நீங்க பேசுறீங்க? இவ்வளவு நாள் அரசியல் நடத்தி 2 கட்சி மாத்தி நடத்துனீங்க,
அப்ப அதுக்கு அதுல என்ன நடவடிக்கை நீங்க எடுத்து என்னத்தை குறைச்சிருக்கீங்க? ஏறிட்டே தானே போகுது கடன். அததான் நான் உங்ககிட்ட முதல்ல சொல்லிட்டு இருந்தேன். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு அப்பயே சொல்லிட்டேனே. எல்லாருமே வந்து இப்ப மாமியாரா ஆயிட்டாங்க. சோ விஜய் என்ன பண்ணாலும் நின்னா குத்தம், உட்காந்தா குத்தம். அந்த மாதிரி வந்து நோட்ட விட்டுக்கிட்டே இருக்காங்க. சோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குள்ள வீடியோ. மறுபடியும் நாளை சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.